லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் பரிசுத்த யோவான் எழுதின நிருபங்கள் 1, 2, 3 நிருபம் மற்றும் யூதாவின் நிருபம், இந்த நிருபங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வபலமுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. யோவான் ஏற்கனவே ஒரு சுவிசேஷம் எழுதியிருக்கிறார் மற்றும் இந்த 3 நிருபங்களையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். இந்த யோவான் எழுதின 1வது நிருபத்திலே ஜீவ வார்த்தையை குறித்து தெரிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏற்கனவே அவர் சுவிசேஷத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று அறிவிக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அதோடு கூட நாம் ஒளியில் நடக்க வேண்டும் என்பதையும் யோவான் நமக்கு கற்றுத்தருகிறார். எப்படி ஒளியில் நடக்க வேண்டுமானால் அவர் ஒளியில் இருக்கிறது போல ஆண்டவராகிய தேவன் அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். நானே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன் என்று சொன்னவர். இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக வந்தவர். ஆம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட மலைமேல் உள்ள பட்டணமாக ஏற்றப்பட்ட விளக்காக பிரகாசிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 2வது அதிகாரத்திலே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்பதை குறித்து, அவர் தாமே நமக்காக பலியாக சிலுவிலே தம்மை ஒப்பு கொடுத்ததை குறித்து அவர் எழுதுகிறார். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவரிடத்தில் இடரல் இல்லை. உலகத்தை நேசிக்காதபடிக்கு ஆண்டவரை நேசிக்கும்படியாக அவர் அழைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அந்தி கிறிஸ்துவை குறித்து எச்சரிக்கை தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கடைசி நாட்களிலே அந்தி கிறிஸ்து எழும்புவதுண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவருடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது அதிகாரத்திலே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு காட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஆம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி, தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான். அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான் என்பதை, ஒருவரோடு எப்படி நேசிக்க வேண்டும் என்பதையும் இந்த அதிகாரத்தை கற்றுத்தருகிறார். 4வது அதிகாரத்திலே ஆவிகளை சோதித்தறியும்படியாக, அங்கே தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கப்படுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல என்று சொல்லி அவர் அங்கே தெளிவுபடுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய அன்பும் நம்முடைய அன்பும் எப்படி இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டி, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பே முக்கியமாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 5வது அதிகாரத்தில் தேவகுமாரன் மீது விசுவாசம் எப்படி கொள்ள வேண்டும் என்பதை, விசுவாசத்தை குறித்ததான காரியத்தை இந்த அதிகாரம் 2 யோவான், அது ஒரே ஒரு அதிகாரம்தான் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிலும் 13 வசனங்கள் தான் உண்டு. ஆம், அந்த இந்த 2வது யோவானை தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுவது என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், சத்தியத்தின்படி நான் நடக்க வேண்டும் என்பதை
இந்த வசனங்கள் நமக்கு காட்டி மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் தோன்றியிருக்கிறார்கள். நம்ம அதில் எச்சரிக்கையாக உங்கள் செயலின் பலனை இழந்து போகாதபடிக்கு பூர்ண பலனை பெறும்படி எச்சரிக்கையாக இருக்கிற வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தருகிறார். 3 யோவானிலும் ஒரே ஒரு அதிகாரம், அதில் 14 வசனங்கள் உண்டு. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற காயுவுக்கு எழுதுகிறது என்று சொல்லி, பிரியமானபடியே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சத்தியத்தில் நடந்து கொள்ளும்படி அங்கே தெளிவுபடுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். கதிரபட்சநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதெல்லாம் தேவனுக்கு சாட்சியாக நமது ஜீபியம் இருக்க, ஆவிக்குரிய ஜீபியம் இருக்க வேண்டும். தொடர்ந்து யூதா எழுதின நிருபத்தையும் பார்க்கிறோம். யூதா தன்னை யாக்கோபுடைய சகோதரனாக மாத்திரம் அறிமுகப்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டிலுள்ள யூதா யாக்கோபு ஒன்றிவிட்ட சகோதரர்களாக இருக்க வேண்டும். கத்திரபட்சநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யூதா இங்கே நமக்காக ஒரு நிருபத்தை எழுதி தருகிறார். கத்திரபட்சநாமத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமா இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்கள் எழுதுகிறதாவது என்று சொல்லி விசுவாசத்திற்கு எப்படி போராட வேண்டும், விசுவாசத்தை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், கள்ளப்பொருளுடைய பரிதாப முடிவு எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் அங்கே தெளிவுபடுத்துவதை குறித்து ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கை குறித்து எழுதுகிறார். இல்லை, ஏனோக்கு ஒரு பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருவார் என்பதை 2வது வருகையே அவர் முன்னறிவிக்கிறார். கத்திரபட்சநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று அவர் எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். நாம் காத்திருப்போம், தேவகுமாரன் வருகைக்கு காத்திருப்போம். தேவன் தாமே இந்த தியானத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் மகிமையின் ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.